அமெரிக்க தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக மாறுவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் தொடர்ந்து சாதனைகள் பலவற்றை படைத்து வருகிறார். பைடன் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த நேரத்தில் அவருக்கு நன்கொடை கொடுக்க பலரும் மறுத்துவிட்ட நிலையில் இனி கமலா ஹாரிஸ் தான் வேட்பாளராக ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் கனிந்திருக்கக்கூடிய நிலையில் கமலா ஹாரிஸிற்கு கோடி கோடியாக நன்கொடைகள் கொட்டி கொண்டிருக்கிறது. பைடன் இந்த பதவிக்கு கமலா ஹாரிஸ் பொருத்தமானவர் என்று முன்மொழிந்த 24 மணி நேரத்தில் 677 கோடிக்கும் அதிகமான நன்கொடைகள் கமலா ஹாரிஸுக்கு வந்து குவிந்திருக்கிறது. இது ட்ரம்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எளிதாக வென்றுவிடலாம் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்த ட்ரம்பிற்கு கமலா ஹாரிஸின் வருகை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதோடு தற்போது அவருக்கு ஆதரவு பெருகி வருவது, நன்கொடைகள் குவிந்து வருவதும் ட்ரம்பை அதிர வைத்திருக்கிறது. அதுபோல தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய அந்த கமலா ஹாரிஸ் தன்னுடைய தேர்தல் யுக்திகளையும் நுணுக்கங்களையும் சரியாக கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் அமெரிக்கா சென்றிருந்த நெத்தன்யாகுவினுடைய அந்த உரையை அவர் புறக்கணித்திருக்கிறார். அந்த கமலா ஹாரிஸை தலைவராக கொண்ட மேலவையில் நெத்தன்யாகு உரையாற்றுகின்ற பொழுது அந்த உரையில் மேலவையின் தலைவராக உள்ள கமலா ஹாரிஸ் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இது அவர் தேர்தலின் நுணுக்கங்களை அறிந்து தேர்தலுடைய அந்த நுட்பங்களின் அடிப்படையில் செயலாற்றுவதை தான் காட்டுகிறது. அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கமலா ஹாரிஸுக்கு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு அவருக்கே இருப்பதாகவும் பல செய்திகள் உறுதி செய்கின்றது.